கிருஷ்ணா, நீ பகவான், அனைத்தும் அறிந்தவன். நீ ஒன்று சொன்னால் சரியாக தான் இருக்கும். ஆனாலும் எனக்கு ஒரு சந்தேகம், நான் சாக தயார். அதுலேயும் அர்ஜுனன் கையினால் சாக தயார், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம், கிருஷ்ணா, நான் வீரமிக்கவனா இல்லையா கிருஷ்ணா, அதை சொல்லு கிருஷ்ணா அப்படிங்கிறார். கர்ணா, உன்னை மிஞ்சியவன், உன்னை மிஞ்சிய வீரவான் உலகத்தில் இல்லை கர்ணா என்று கிருஷ்ணன் சொல்ல, கர்ணன் கேட்குறாரு, அப்படி இருக்க கிருஷ்ணா, நான் கற்ற வித்தைகள், என் வீரங்கள் எல்லாம் வெளிக்காட்டாமலேயே நான் இறந்து விட வேண்டுமா கிருஷ்ணா? என்னை நாளை உலகம் என்ன சொல்லும்? என்னை ஒரு வீரவான் என்று ஏற்றுக்கொள்ளுமா, கோழை என்று ஏசாதா என்று கேட்க, இப்போது கிருஷ்ணன் சொல்லுவார், கர்ணா, உன்னை வித்தையில் மிஞ்ச, வீரத்தில் மிஞ்ச எவராலும் முடியாது. உன்னை அழிக்க எவராலும் முடியாது. உன்னை வெல்ல எவராலும் முடியாது. நீ மிகச்சிறந்த வீரவான் என்பதற்கு எது உதாரணம் தெரியுமா? என்னை நீ பகவான் என்று ஒத்துக்கொண்டாயே. கிருஷ்ணன் சொல்றாரு, நான் பகவான் தானே, நானே உன்னை பார்த்து கையெடுத்து வேண்டுகோள் விடுக்கிறேன், கர்ணா, நீ இறந்து விட வேண்டும் என்று. கர்ணன் என்கின்ற மாபெரும் காவியத்தை உருவாக்க பிஆர் பந்துல திட்டமிட்ட போது இதை நடிக்க நடிகர் திலகத்தை தவிர வேறு யாரை தேர்ந்தெடுப்பது? நடிகர் திலகத்தினுடைய உருவம், அவர் நிற்பது, நடப்பது, வசனங்கள் பேசுவது, அவர் ஒவ்வொரு காட்சியிலும் நடிப்பது. சிவாஜி தான் கர்ணனா, கர்ணன் தான் சிவாஜியா என்று நம்மை கேள்வி கேட்க வைத்து விட்டார். இது சம்பந்தமாக ஒரு பட்டிமன்றமே நடத்தலாம் போல் தெரிகிறது.